அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் நோம்பாளியாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நோன்பு மாசத்தில் ஒரு பெரிய சம்பவம், சரித்திர சம்பவம் நடந்தது. எத்தனை பேர்கள் அதை பற்றி நாம் சிந்தித்திருக்கிறோம், யோசித்திருக்கிறோம் என்று எனக்கு தெரியாது. ஆனால் மறக்க முடியாத சம்பவம், மறக்கக்கூடாத ஒரு சம்பவம் இஸ்லாத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நடந்தது. அது நோன்பு 17க்கு நடந்தது. நோன்பு 17க்கு முதலாக இஸ்லாத்தில் நடந்த யுத்தம் பத்ர் யுத்தம். அந்த பத்ர் யுத்தம் நடந்தது நோம்பிலே நடந்தது. எப்படி ஒரு அமைப்பை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான் பாருங்கள். யுத்தம் செய்வது என்று சொன்னால் ஆரோக்கியம் வேண்டும், பசி இருக்கக்கூடாது, தாகம் எடுக்கின்ற பொழுது தண்ணீர் குடிக்க வேண்டும், ஆயுதங்கள் வேண்டும், எல்லாம் இருந்தால்தான் யுத்தம் செய்ய முடியும். ஆனால் இது ஒன்றுமே சஹாபாக்களிடத்தில் கிடையாது. வயிறு காலி, பசியோடு இருக்கிறார்கள், தாகத்தோடு இருக்கிறார்கள், காலில் செருப்பு கிடையாது, வாள் கிடையாது, கேடயம் கிடையாது, வாகனங்கள் கிடையாது, எதுவுமே இல்லாமல் யுத்தத்திற்கு தயாராகிறார்கள். அல்லாஹ் யுத்தம் செய்ய சொல்லிவிட்டான். யுத்தம் செய்யுங்கள் என்று அல்லாஹும் ரசூலும் கட்டளையிட்டு விட்டார்கள். அல்லாஹும் ரசூலும் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் சஹாபாக்கள் அணுமணி தூக்கம் அளவுக்கு மாறு செய்ய மாட்டார்கள். அதுதான் சஹாபாக்கள். நோம்புல போய் யுத்தம் வேணுமா என்று யாரும் கேட்கவில்லை. நோம்பில் நாங்கள் எப்படி யுத்தம் செய்வது, வெற்றி அடைவது என்று யாரும் கேட்கவில்லை. எங்களுக்கு ஆயுதம் இல்லை, வயிற்றிலே சாப்பாடு இல்லை, குடிப்பதற்கு தண்ணி இல்லை, நாங்கள் எப்படி யுத்தம் செய்வது, யாரும் கேட்கவில்லை. ஆனால் அந்த யுத்தத்திலே அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார். சுருக்கம் அதுதான். சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், ஆயுதம் இல்லாமல், காலில் செருப்பு இல்லாமல், கேடயம் இல்லாமல், கிரீடம் தலையில தொப்பி இல்லாமல் யுத்தம் செய்தார்கள் சஹாபாக்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த சிறிய படைக்கு வெற்றியை கொடுத்தார். எதிரிகள் 1000 பேர், அபூஜஹலுடைய கூட்டத்தில் 1000 பேர், நபிகள் நாயகத்துடைய கூட்டத்திலே வெறும் 313 பேர். 313 பேர்கள் இந்த 1000 பேரிடத்தில் யுத்தம் செய்து வெற்றி அடைந்தார்கள் என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் அல்ல. இந்த 1000 பேரிடத்தில் 1000 பேரும் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு இருக்கிறார்கள். சாப்பிட்டு ஒட்டக கறிகளை அறுத்து அறுத்து சாப்பிட்டு நல்ல மதுபானங்கள் எல்லாம் குடித்து ஆரோக்கியவான்களாக வருகிறார்கள். அவர்களிடத்தில் குதிரை இருந்தது, ஒட்டகம் இருந்தது, காலில் இரும்பு ஷூ இருந்தது, கேடயம் இருந்தது, இரும்பு உருக்கு சட்டை இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனால் கடைசியிலே அவர்கள் தோல்வி அடைந்தார்கள். இந்த பக்கம் ரசூலுல்லாஹ்வுடைய கூட்டத்திலே எதுவுமே இல்லை, ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தான். என்ன காரணம்? இந்த நடந்த யுத்தம் என்பது யாரையும் தாக்குவதற்கோ, ஒரு நாட்டிற்காக வேண்டியோ, ஒரு குடும்பத்திற்காக வேண்டியோ, பதவிக்காக வேண்டியோ, பதவி ஆசைக்காக வேண்டியோ நடந்த யுத்தம் அல்ல. இதைத்தான் நம் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இது யாருக்காக வேண்டியும் நடந்த யுத்தம் அல்ல. ஒன்லி ஒன், அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய இஸ்லாம். இஸ்லாத்தை காக்க வேண்டும், இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும், அதற்காக வேண்டி உயிர் தியாகம் செய்ய வந்தவர்கள் தான் சத்திய சஹாபாக்கள். வேற எந்த நோக்கும் கிடையாது. வெற்றி அடைந்ததுனால எல்லாருக்கும் பணம் கொடுக்கிறது அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா, இல்ல பதவி ஆசை ஏதாவது இருக்குதா? ஒண்ணும் கிடையாது. அப்படி இருந்தும் கூட சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தார் என்று சொன்னால்
அன்பார்ந்தவர்களே சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த ஆவேசம், அதாவது இஸ்லாம், அல்லாஹ், ரசூல் என்கக்கூடிய அந்த ஆவேசம் முசல்மானாகிய நமக்கு இருக்க வேண்டும். அது இருக்க வேண்டும். பாருங்க, சின்ன பிள்ளைங்க 10 வயசு 12 வயசு ரசூலுல்லாஹ் யுத்தத்துக்கு ஆள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. தராதரம் பார்த்து, உயரம் பார்த்து, பாடி பார்த்து, இப்படி தராதரம் பார்த்து எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். இப்படி யுத்தத்திற்கு ஆள் எடுத்து கொண்டு இருக்கின்ற பொழுது 2 சின்ன பையனுங்க, முஆது முஅவ்விது, அண்ணன் தம்பி 2 பேர், 10 வயசு 12 வயசு, அவ்வளவுதான். இந்த 2 பேரும் தன்னுடைய காலை உயர்த்தி கொண்டு இருக்கிறார்கள். நான் பெரிய ஆளு, கால் அப்படி உயர்த்தி நான் பெரிய ஆளு என்று காட்டிக் கொள்ளுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. ஆனால் இவர்கள் வந்தே தீர வேண்டும் என்கக்கூடிய அந்த ஒரு நிர்பந்தம், போய்தான் ஆகணும் அப்படிங்கக்கூடிய தீர்மானத்தோட வந்திருக்கிறாங்க. இவனுக்கு 2 பேரும் என்ன செய்தார்கள் தெரியுமா? சஹாபாக்கள், அப்துர் ரஹ்மான் கூடிய சஹாபாக்களுக்கு வலதை பக்கம் ஒருத்தன், இடது பக்கத்து ஒருத்தன், 2 பேரும் நிற்கிறாங்க. 2 பேர் நின்று முஅவ்விது ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, இந்த 2 சஹாபாக்களும் கேட்கிறார்கள். யுத்தத்திற்கு ஆள் எடுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது பத்ரி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து அவ முஆது கேட்கிறாரு, அபூ ஜஹல் யாரு? அவரை கூப்பிட்டு கேட்கிறார். சின்னத்தான்னு அரபியில அது சொல்லுவாங்க. யா அம்மி, யா அம்மி, அபூ ஜஹல் யாரு? நீ அபூ ஜஹல் கட்டி என்ன செய்ய போற? பேசாம இருப்பது இல்ல, காட்டி தாங்க. அவ அப்துர் ரஹ்மான் அவர்கள் சொல்லி கொடுத்தா, அதா தெரியுது, நிக்கிறானா இல்லையா, உயர்ந்தவன், உயரமா நிக்கிறானே, அவன் தான் அபூ ஜஹல். அப்படியா, சரி. கடைசியில் யுத்தம் முடிகின்ற பொழுது அந்த அபூ ஜஹலுடைய நெஞ்சிலே ஏறி உட்கார்ந்து கொண்டு தலையை வெட்டியவர்கள் இவர்கள். அபூ ஜஹல் சென்ற குதிரையினுடைய காலை வெட்டியவர்கள் இவர்கள். அப்படி என்றால் அங்க வயசு பிரச்சனை அல்ல, உயரம் பிரச்சனை அல்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி, இஸ்லாத்திற்காக வேண்டி நாங்கள் யாரையும் பயப்பட மாட்டோம் என்கக்கூடிய அந்த எண்ணத்தோடு உள்ள பூந்தார்கள். யுத்தம் நடக்கின்ற பொழுது குதிரையினுடைய காலை ஒருவன் வெட்டினான், குதிரையினுடைய அபூ ஜஹலுடைய தலையை ஒருவன் வெட்டினான். அப்படியானால் அந்த ஆவேசம், இஸ்லாத்துடைய ஆவேசம் நமக்கு அது நிறைய பேருக்கு இல்லை. அதான் சங்கடமா இருக்குது. ஏதோ நோன்பு வந்தது, நோன்பு வைக்கிறோம், அவ்வளவுதான். நம்முடைய இஸ்லாம், நான் ஒரு 10 பேருக்கு நோன்பு திறக்க கொடுக்கணும், நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் மட்டும் போய் பள்ளிவாசல போய் நோன்பு திறக்க மாட்டேன். ஏதாவது 10 பேருக்கு ஏதாவது வாங்கி கொண்டு கொடுக்கணும். பசியோட வருவாங்க, நோம்பாளிக்கு வருவாங்க, நோம்பாளிக்கு துஆ செய்வாங்க, அந்த துஆ அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான். அதனால நான் ஏதோ ஒரு 10 பேருக்கு ஒரு 10 வடையோ 10 பேரிச்சம்பழமோ ஏதாவது வாங்கி கொடுப்பேன். அப்படி ஒரு ஆவேசம் வரணும். அந்த பழக்கத்தை உண்டு பண்ண வேண்டும். பள்ளிவாசல எல்லாம் கிடைக்குது, எல்லாமே பள்ளிவாசல கிடைக்குது அப்படிங்கிறதுக்கு அப்படி கையை வீசிக்கிட்டு போகக்கூடாது. வீட்டிலேயா இருந்தாலும் குடும்பாதிகளுக்கு நோன்பு திறக்கிறதுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும். நோம்பாளிகளுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி, மக்கள், அம்மா, அத்தா யாரா இருந்தா அவங்களுக்கு ஸ்பெஷலா ஏதாவது வாங்கி கொடுக்கணும். வெறும் கஞ்சியும் வடையும் மட்டும் பத்தாது. நோன்பு திறக்கிறதுக்காக வேண்டி நம்ம கையில இருக்க எவ்வளவு இருக்குது அவ்வளவு நோம்பாளிகளுக்கு செலவு செய்யணும். நாளைக்கு அல்லாஹு தஆலா எல்லாத்துக்கும் கணக்கு கேட்பான், எல்லா விஷயத்துக்கும் கணக்கு கேட்பான். கணக்கு சொல்லாம ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது மறுமையில. ஆனா நோம்பாளிகளுக்கு செலவு செஞ்சா அல்லாஹ் கேட்க மாட்டான். நோம்பாளிகளுக்கு ஏதாவது நீங்கள் செலவு செய்துன்னு சொன்னா அல்லாஹ் ஏப்பா நோம்பாளிகள் இவ்வளவு செஞ்சேன்னு கேட்க மாட்டான். அதனால நோன்பாளிகளுக்கு நான் இவ்வளவு செய்வேன், இதை செய்வேன், அதை செய்வேன், நோம்பு முடியறதுக்குள்ள நான் இன்னதை செய்யணும் எங்கக்கூடிய அந்த ஆவேசம் வரணும். பத்ர் சஹாபாக்களுடைய பேரை சொல்லி சாப்பிடுறதுல மட்டும் நம்ம குறிக்கோளா இருக்கக்கூடாது. பத்ர் சஹாபாக்களுடைய அந்த ஆவேசம் ஒரு முசல்மானாகிய நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். நான் இப்போ பத்ர் சஹாபாக்கள் 313 பேர். இவங்க நாளைக்கு யுத்தம் நடக்குது. வெள்ளிக்கிழமை காலையில யுத்தம். வெள்ளிக்கிழமை காலையில
யுத்தம். அன்னைக்கு நைட் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அபூஜஹல் ஆள் அனுப்புறான், போய் பாரு எத்தனை பேர் இருக்கிறாங்க என்னன்னு போய் பாரு. ஆள் அனுப்புறான். அவன் வந்து பார்த்தான். பார்த்த உடனே அவனுக்கு 313 பேருங்கிறது வருது 3000 சில்லறை ஆளுங்க இருக்கிற மாதிரி, அல்லது 30,000 இருக்கிற மாதிரி, நிறைய கூட்டம் இருக்கிற மாதிரி அவனுடைய கண்களுக்கு தெரியுது. வந்து சொல்றான், அவங்க பெரிய கூட்டம், முஸ்லிம்கள் பெரிய கூட்டமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் காமிச்சு கொடுக்குறான். இதெல்லாம் குர்ஆன்ல வரக்கூடிய வார்த்தை. அதே மாதிரி என்ன செய்யறாங்க கேட்டான். அதுல என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா சஹாபாக்கள்? சில பேர் தொழுது கொண்டிருந்தார்கள், சில பேர்கள் சுஜூதுல கடந்து அழுது கொண்டிருந்தார்கள், சில பேர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டிருந்தார்கள், எப்படியாவது வெற்றியை தாடா அல்லாஹ் என்று. இதற்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே படுத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் அழுகிறார்கள், அப்படி அழுகிறார்கள். யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம், இந்த கூட்டத்திற்கு நீ வெற்றியை தராவிட்டால் இந்த பூமியிலே உனக்கு சுஜூது செய்வதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வே வெற்றியை தா என்று சுஜூதிலே படுத்து அழுது கொண்டிருக்கிறார். மறுநாள் நடந்தது என்ன? அல்லாஹு தஆலா மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிறான், மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிறான். அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், நபியே உங்களுக்கு 1000 அல்ல 3000 அல்ல 5000 மலக்குகளை உனக்கு நான் அனுப்பி தருகிறேன். அது எப்படி? யுத்தம் செய்யக்கூடிய பயிற்சி படித்த, யுத்தம் செய்வதற்கு தகுதியான 5000 மலக்குகளை உனக்கு நான் அனுப்பி தருகிறேன் என்பதாக அல்லாஹு தஆலா நபிகள் நாயகத்திற்கு வாக்கு கொடுத்தான். அதனுடைய அடிப்படையில் யுத்தம் நடக்கின்ற பொழுது சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் வாளை உயர்த்துவோம், ஆனால் தலை உருண்டு ஓடும், எதிரிகளின் தலை உருண்டு ஓடும். இது யார் வெட்டியது என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனால் மலக்குகளை அல்லாஹ் தஆலா அனுப்பி அவருடைய கண்களுக்கு தெரியாமல் எல்லாரையும் எல்லா எதிரிகளையும் வெட்டினார்கள். இப்படி 70 பேர்கள் எதிரிகள் கொலை செய்யப்படுகிறார்கள். 70 பேர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு வரலாற்றில் பதியக்கூடிய பல விஷயங்களை இந்த பத்ர் யுத்தத்தில் அல்லாஹ் தஆலா செய்து காட்டினான். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள், யார் வெட்டியது என்று அவர்களுக்கு தெரியாது. இப்படியாக 70 பேர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், 70 பேர்கள் கைதிகளாக, பிணை கைதிகளாக பிடிக்கப்படுகிறார்கள். சஹாபாக்களில் 14 பேர், 313 பேர்ல 14 பேர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். இந்த ஷஹீதாக்கப்பட்ட இந்த 14 பேருடைய பேரும் இன்னைக்கும் அந்த இடத்தில், அதாவது பத்ர் யுத்தம் நடந்த அந்த இடத்தில் கல்லிலே பதிக்கப்பட்டிருக்கிறது. ஷஹீதுகளுடைய பெயர் பதிக்கப்பட்டிருக்கிறது. பத்ர் சஹாபாக்களுடைய அந்த இடத்தை பார்ப்பதற்கு ஒரு காலத்திலே சவுதி அரசாங்கம் தடை விதித்திருந்தது, போகக்கூடாது என்று தடை விதித்திருந்தது. ஆனால் இப்போ தாராளமாக பார்ப்பதற்குண்டான சந்தர்ப்பத்தை தருகிறார்கள். அதனால் பல ஹாஜிமார்கள் போகிறார்கள், துஆ செய்கிறார்கள், தங்களுக்கு தேவையானதை அங்கிருந்து அவர்கள் அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்டு வாங்கிக் கொள்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இதோட தொடரை நாளை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். Allah